புரட்டி போடப்பட்ட துபாய் வெள்ளம். இறைவன் ஒரு மத்தியான பொழுதுல அந்த பூமி மேல எப்படி மேகத்தை அனுப்புகிறான் என்ற காட்சிகள் எப்படி பதிவாயிருக்குன்னு பாருங்க. மத்தியானம் 2:30 மணி, எப்படி இருட்டாகி இருக்கு, எப்படி அந்த காலநிலை மாறி போய் கிடக்கு, அங்க இருக்கக்கூடிய நிலைமை என்ன. மத்தியான பொழுது கடுமையான சுட்டு இருக்கக்கூடிய வெயிலினுடைய தன்மை இருக்கக்கூடிய ஒரு பாலைவன நிலத்தை இறைவன் இப்படி புரட்டி போட்டான் என்றால் இது மிகப்பெரிய அத்தாட்சி. திருக்குறான்ல இறைவன் சொல்றானே, எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில நீங்க கெட்ட தன்மை அதிகரிக்கிறீங்களோ, கெட்டவர்கள் அதிகரிக்கிறார்களோ, அப்போது நான் இயற்கையை இறக்குவேங்கிறான்ல, காத்த மாத்துவேன், புயலா மாத்துவேன்னு சொன்னானே, அந்த அத்தாட்சி, அந்த புயல் மேகங்கள் எப்படி அந்த காட்சியில கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு அது அப்படியே மழையாகி அந்த இடங்களே வெளியே தெரியாத அளவுக்கு மேகத்தால் சூழப்பட்டதுங்கிறதுக்கான ஒரு பெரிய அச்சுறுத்தல், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வேன் இறைவன் சொல்றானே, அதை கண்ணு முன்னாடி காட்டிய காட்சிகள். இந்த காட்சிகள் எல்லாம் சிந்திப்போருக்கு அத்தாட்சி இருக்கிறது. வானத்தை பாருங்கள், நான் படைத்திருப்பவற்றை பாருங்கள் என்று சொன்னானே. நான் தவணை கொடுத்து விட்டு வைத்திருக்கிறேன் என்று இறைவன் சொன்னானே. அப்படி விட்டு வைத்திருக்கிற இடங்கள் தான் இந்த இடங்கள் என்பதற்கான அத்தாட்சி. அந்த காட்சிகளை பாருங்கள். கோர தாண்டவம்னு சொல்லுவோமே, இறைவன் எப்படி அனுப்பி இருக்கிறான்னு பாருங்க. எந்த ஒரு சமரசமுமே செய்து கொள்ளாத அழிவு அப்படிங்கிறது கண்ணு முன்னாடி நடந்துச்சு. தென்றலாக மென்மையாக இருந்த காற்றை எப்படி சூறாவளியாக சுழற்றினான். பிளைட் இறங்க முடியல, மக்களால் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியல. ஒட்டுமொத்த துபாயும் அப்படியே ஸ்தம்பிச்சு போகுது. பட்ட பகல்ல இருட்டாகி போனது. இவ்வளவு பெரிய அத்தாட்சி. இறைவன் திருக்குறானில் சொன்ன ஒவ்வொரு காட்சியையும் கண் முன்னாடி பார்க்க முடிகிறது இந்த காட்சிகளால. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியணும், நம்ம ஆணவம் ஒண்ணுமில்ல, நம்முடைய பணம் ஒண்ணுமில்ல, நான் யார் தெரியுமில்லைங்கிறது ஒண்ணுமில்ல, நான் உன்னை அழிப்பேன்னு நினைக்கிற உணர்வு ஒண்ணுமில்ல, நீதமாக நடக்காவிட்டால் இந்த வாழ்க்கை ஒன்றுமே இல்லை என்பதை இந்த சுழன்று அடிக்கிற சூறாவளி காட்சி நமக்கு சொல்லித் தரலையா? இவற்றிலெல்லாம் நமக்கு படிப்பினை இருக்கிறது. ஒவ்வொன்றிலும் குர்ஆனுடைய அத்தாட்சி இருக்கிறது. அவர்கள் நினைத்தார்கள் அந்த மேகங்கள் நமக்கு மழை பொழிய போகிறது, அருட்கொடையாக அனுப்பப்பட்டது என்று. இறைவன் சொன்னான், இல்லை. எந்த ஊரில் கெட்ட வேலைகள் அதிகரிக்கிறதோ அந்த ஊரில் நான் என் அத்தாட்சியை இறக்குவேன்னு சொன்னானே, அந்த காட்சிகள் தான் இந்த காட்சிகள். அல்லாஹ், பார்க்கறதுக்கே எவ்வளவு கொடுமையாக இருக்குன்னு பாருங்களேன். இவையெல்லாம் நமக்கு படிப்பினை தரணும். பறந்து வர்ற சேர் பிள்ளை மேல விழுந்திருந்தா என்ன ஆயிருக்குங்கிற பதட்டத்தை நம்ம போக்க முடியல. அழகிய ஒட்டகங்களுடைய நிலைமை என்ன காட்சிகள். இந்த பாலைவனல்ல அடுக்கடுக்கான மணல்ல ஒட்டகங்கள் நடந்து போறத எவ்வளவு ஒரு அழகான காட்சியாக பார்த்திருப்போம். இன்னைக்கு அந்த ஒட்டகங்கள் வெள்ளத்துல அடிச்சிட்டு போகக்கூடிய அந்த நிலைமை வெள்ளக்காடாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் மனிதன் திருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான பெரிய அத்தாட்சி. உலகின் மானுட சமூகமே, இறைவன் அனுப்பிய இந்த புயலையும் மேகத்தையும் கொண்டு படிப்பினைகள் பெற்றுக்கொள். வாழ்க்கையை அழகானதாக நேர்மையின் பாதையில் மாற்றி இந்த பூமியில் உனக்கு இணை துணைகளை ஏற்படுத்துகிற காரியத்தில் அவர்கள் மேலோங்கி விட்டார்கள். யா அல்லாஹ், அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், இன்னும் இறை விசுவாசிகள் எல்லாம் பாடம் பெறுகின்ற வகையில் அல்லாஹு தஆலா மக்கள் மார்க்கத்தை நிராகரித்தால் பொறுமையோடு இருந்த எல்லா இறை தூதர்களும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடுவார்கள். அல்லாஹுவே, இனி இவர்களுக்கு உன்னுடைய வேதனையை நீ இறக்கு. காரணம், என்னை முழுக்க முழுக்க நிராகரித்து விட்டார்கள். இந்த உம்மத்திற்கு மட்டும் அல்லாஹு தஆலா அடிக்கடி இப்படிப்பட்ட சம்பவங்களை நிகழ்த்தி மனித சமூகத்தை அல்லாஹு தஆலா எச்சரிப்பான். இந்த உலகத்தில் அழிச்சாட்டிய கும்பல்கள் அதிகமாகும் பொழுது அவர்களை எச்சரிப்பதற்காக, தன்னுடைய வல்லமையை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பூகம்பத்தை அதிகமாக்குவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தன்னுடைய அத்தாட்சியை நிலைநாட்டி எவ்வளவுதான் விஞ்ஞானத் துறையில் நீங்கள் தேர்ச்சி பெற்றாலும் இதை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை அல்லாஹ் மெய்ப்பித்து, அதே நேரத்தில் அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், இன்னும் இறை விசுவாசிகள் எல்லாம் பாடம் பெறுகின்ற வகையில் அல்லாஹு தஆலா எவ்வளவு பூகம்ப சம்பவத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான்.
jansu yake yi kai alquran jansu yake yi معدل كله وجه ما في اي واحد يشتغل ها ايوه عشان ابغى نتكلم هذا عشان يبقى يشتغل احد